யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 32. முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி நாபஷ்யத் ஆத்மானம் அவாப்த பூஷா நாதத்விஷா நந்தக தர்பணேன அதித்ருக்ஷத் ஆத்மானம் அதிருஷ்யம் அன்யைஹி. முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி நாபஷ்யத் ஆத்மானம் அவாப்த பூஷா நாதத்விஷா நந்தக தர்பணேன அதித்ருக்ஷத் ஆத்மானம் அதிருஷ்யம் அன்யைஹி. முகுந்தனை கர்ப்பத்தில் கொண்டுள்ள தேவகி நன்கு ஆபரணங்களால் அலங்கரிக்க பெற்று தன்னை கண்ணாடிகளில் காணவில்லை. பெண்டீர் தம்மை நன்கு அலங்கரித்து, அதுவும் இது போன்ற கர்ப்ப நிலையில் ஆபரணம் பூண்ட பெண்டீர் தங்களை கண்ணாடியில் பார்ப்பது இயல்பு. ஆனால் அவளோ முகுந்தனையே தன் ஆபரணமாக தரித்துள்ளவள். அவள் பல ஆபரணங்கள் அணிந்திருந்தும் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் முகுந்தனை தரித்துள்ளதால் அவள் தன்னை பார்க்க விரும்பினார். ஆகவே நாதனின் ஒளியான அவனுடைய வாள் என்ற கண்ணாடியின் மூலமாக தன்னை காண விரும்பினாள். கண்ணனையே ஒளியாக கொண்ட நந்தகத்தில் பார்த்தால் கண்ணனையும் பார்க்கலாம் என எண்ணினாள் போலும். முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி நாபஷ்யத் ஆத்மானம் அவாப்த பூஷா நாபஷ்யத் ஆத்மானம் அவாப்த பூஷா நாதத்விஷா நந்தக தர்பணேன நாதத்விஷா நந்தக தர்பணேன அதித்ருக்ஷத் ஆத்மானம் அதிருஷ்யம் அன்யைஹி அதித்ருக்ஷத் ஆத்மானம் அதிருஷ்யம் அன்யைஹி. முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி நாபஷ்யத் ஆத்மானம் அவாப்த பூஷா நாதத்விஷா நந்தக தர்பணேன அதித்ருக்ஷத் ஆத்மானம் அதிருஷ்யம் அன்யைஹி. சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.